வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் வாய் திறந்தால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறையில் இருக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாசத்துக்கு முன்னால தன் திருவாய் மலர்ந்தார் ஓபிஎஸ். அது இன்னைக்கு தமிழக அளவில் மிக பயங்கரமான ஒரு அதிர்வை ஏற்படுத்திய சமாச்சாரம். எல்லோருமே உற்று கவனித்தார்கள் என்பதான் பகிரங்கமான உண்மை. தமிழகமே திரும்பி பார்த்தது. ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாட தன்னை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாரா இல்லை உண்மையின் வெளிப்பாடா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட இப்போ உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இன்னைக்கு குழு கூட்டம் போட்டுக்கிட்டு தமிழகம் முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஓபிஎஸ். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமா பேசிட்டு இருக்கார். எடப்பாடி தாக்கி பேசி கொண்டிருக்கின்றார். பலவிதமான ஒரு வெளிப்பாடு. ஆமா, இது வரைக்கும் மரியாதையாக பேசினார். வாங்க போங்க, எடப்பாடி அப்படி செய்கின்றார், எடப்பாடி இப்படி செய்கின்றார் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு ஒருமையில் பேசியிருக்கின்றார். அதாவது விருதுநகர்ல ஒரு உரிமை மீட்பு குழு கூட்டம், உரிமை மீட்பு குழு கூட்டம், அவங்களுடைய ஓபிஎஸ் அணியின சார்பா அதில் ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார். வாங்க போங்க அப்படிங்கிற இங்கன்னாவை போட்டு பேசாம வா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக ஒருமையான ஒரு வார்த்தை போட்டு பேசியிருக்கிறது இன்னைக்கு ரொம்ப திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறோம், நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கணும் விரும்புகிற அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்க. அதே நேரத்தில் உடம்புல ஓடுறது எல்லாமே அதிமுக அர்த்தம். அதாவது நீ அதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம் பண்ணலாம். அதே நேரத்தில் என் உடம்புல ஓடிட்டு இருக்கிறது அதிமுக ரத்தம், அதை உன்னால எடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு மிக பயங்கரமா ஒருநிலைப்பாடா அதை நினைத்தார் போல் நினைத்ததெல்லாம் எந்த அளவுக்கு இவர் பேசுகின்றார் அப்படிங்கிறதெல்லாம் விட இன்னும் விஷயம், பல விஷயம் சொல்லியிருக்கார், சில ரகசியங்களை. அதாவது தான் திருவாய் மலர்ந்தால் இபிஎஸ் திகார் சிறைக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லவர் ஒரு 3 விதமான ரகசியங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது மோடி இல்லை என்றால் இபிஎஸ் பிரதமராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு உரிமை மீட்பு குழு அந்த குழு கூட்டத்தில், ஆலோசனை குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசியிருக்கார். இப்போ இதுல என்ன தெரியுது? அன்று 4.5 வருஷமா இபிஎஸ் இருந்தார் அப்படின்னா தமிழக முதலமைச்சராக கட்டாயமாக அதற்கு மோடி தான் காரணம் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையும் தெரியும். அப்ப அதனுடைய ஒரு வெளிப்பாடா நன்றி, ஒரு கெட்ட தனமாக செயல்படுவாரா, நன்றியோடு செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் மனுஷன் தான், நன்றியோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல தான் இன்னைக்கு பாஜகவை எதிர்க்காமல், அதிமுக அண்ணாமலை எதிர்க்காமல், அண்ணாமலை எதிர்க்க மற்றபடி அதனுடைய மோடியை ஒரு வார்த்தை சொல்லாமல் அவரையே போயிட்டு இருக்காரு. திருச்சியில அவர் மீட் பண்ணலைங்கிறது வேறு விதமாக பார்க்கப்பட்டாலுமே கூட பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். சும்மா பொதுக்குழுல சும்மா 2-3 தீர்மானத்தை போட்டு கன்னடம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆமா, மற்றபடி இபிஎஸ் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர், மாஜி அமைச்சர்கள் பேசுறாங்க, மற்ற தலைவர்கள் பிரமுகர்கள் பேசுறாங்க, கேபி முனுசாமி உட்பட. மற்றபடி எடப்பாடி வாயிலிருந்து எந்த ஒரு வாயிலும் வரலையே. அப்போ இன்றும் பாஜகவோடு நன்றியோடு இருந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் வருதா இல்லையா? சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ், ஓப்பனா சொல்லியிருக்காரு, நான் வாய் திறந்தால் இபிஎஸ் திகார் சிறைக்கு செல்ல வேண்டியது. அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் வருவதற்கு முன்னாடி பல ரகசியங்களை ஓபிஎஸ் சொல்லிக்கொண்டே வருகிறார் என்பதா பகிரங்கமான உண்மை. அதுல இது ஒரு ரகசியம். இதன் அடிப்படையில் இபிஎஸ் மோடிக்கு இன்றும் நன்றியோடு நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பகிரங்கமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதை எடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டளிப்பதற்காக எடப்பாடி தான் எம்பிக்களை அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற ரகசியத்தை இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காங்க ஓபிஎஸ். உரிமை மீட்பு குழு கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில்.
பாருங்க, இதை வந்து எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இன்னைக்கு சொல்லியிருக்கலாம் சூழல் சம்பந்தமா நாங்க வந்து பாஜகவோட கூட்டணியாக இருந்தோம் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு சிஏஏ அந்த சட்டத்துக்கு, அத குடியுரிமை திருத்த சட்டம், அதுல வந்து இஸ்லாமிய பேரே கிடையாது, இஸ்லாமியர் அப்படிங்கிற பேரே கிடையாது. மற்ற எல்லா பேரும் இருக்கு, இந்து மற்றபடி கிறிஸ்துவம், புத்திஸ்ட், மற்ற சீக்கியம் எல்லாமே இருக்கு. இஸ்லாம் அப்படிங்கிற இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு பேரே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க வந்து 11 எம்பிக்கள் ஆதரவாக அன்னைக்கு ஓட்டு அளிச்சாங்க இல்லையா. 125 ஆதரவு, 116 நினைக்கிறேன். ஆமா, 16 எதிர்ப்பு, அவ்வளவுதான். ஒரு 11 எம்பி இன்னைக்கு அவங்க அதிமுக மாத்தி அடிச்சிருந்தாங்க. 114 வந்து ஆதரவு, 116 எம்பி வந்து எதிர்ப்பா மாறி. அப்ப வந்து அந்த சிஏ, அந்த குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிறது நிறைவே இருக்காது, மாநிலங்களவையில் நிறைவேறியே இருக்காது. அதற்கு காரணம் வந்து இவர்கள் தான் அப்படிங்கிற அன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் கூட எடப்பாடி எம்பிக்களை அனுப்பி வைத்தார். சிஏ அதற்கு ஆதரவாக நீங்க செயல்பட வேண்டும் சொல்லி அனுப்பினா அப்படின்னு ஒரு ரகசியத்தை ஓபிஎஸ் சொல்லக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், மற்றபடி வந்து இஸ்லாமிய இயக்கங்களை இந்த கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் பார்க்கக்கூடிய சூழல். இன்னைக்கு தான் எஸ்டிபிஐ வந்து ஒரு ஆதரவா எடப்பாடி தலைமையில வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சாங்க. ஆமா, இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கிற சமயத்தில் இதை கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழலா தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு ஓபிஎஸ். அதாவது உணவு கொடுத்த நபருக்கு துரோகம் செய்திருக்கிறார். யாரு? ஜெயக்குமாரை பார்த்து சொல்றார், உணவு கொடுத்த நபருக்கு துரோகம் செய்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ உணவு கொடுத்த நபருக்கு துரோகம் செய்திருக்கிறார்னா மற்றபடி வந்து எந்த அளவுக்கு உண்மை? அப்ப இவர் வீட்டில் தங்கி இருந்து சாப்பிட்டார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதுல போகுதா இல்லையா? இதுவும் வந்து ஒரு ரகசியத்தின் வெளிப்பாடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதுவும் அதிமுகவுடைய ஒரு ரகசியம், இதுவும் அதிமுகவுடைய ஒரு ஃபைல்ஸ், மற்ற இதுவும் வந்து ஓபிஎஸ் மூலமாக வெளிப்பட்ட ஒரு உண்மையாகத்தான் நாம் கருதக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் விட இன்னொரு விஷயமும் எடப்பாடி நெருக்கி கொண்டிருக்கிறதா பகிரங்கமான உண்மை. தேனி மாவட்டம் சம்பந்தப்பட்ட வகையில அந்த ஒரு மிலானிங்கிறவர் போட்ட வழக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி கழுத்தை நோக்கி இறுக்கி கொண்டிருக்கிறது. எப்படி கேட்டா 6 மாசம் வரைக்கும் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தார் எடப்பாடி. அந்த 6 மாசம் முடிஞ்சு 9ஆவது மாசம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா அந்த ஸ்டே தானாவே காலாவதி ஆகிடும். அது காலாவதி ஆயிடுச்சு. அதனால வந்து எந்த நேரத்திலேயே வந்து அந்த எம்எல்ஏ எம்பி சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் இபிஎஸ்க்கு எதிரான அந்த மிலானி போட்ட வழக்கை கையில் எடுக்கும் அப்படின்னு மிலானி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இபிஎஸ் அதன் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா? அப்ப அதுவும் அவரை கழுத்தை நெருத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இபிஎஸ்ஐ நோக்கி. அதே நேரத்தில் இன்னொரு கருத்து இன்னைக்கு பகிரங்கமா ஓப்பனாவே போயிட்டு இருக்கு. அதாவது சசிகலா வந்து வரும் காலத்தில் வந்து அதிமுக தலைவராக மாற்றப்படுவார். அதே நேரத்தில் பிரிந்து கிடக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி, இபிஎஸ், சசிகலா போன்று ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். அதற்கு வந்து பாஜக வந்து ஒப்புக்கொண்டு விட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. சசிகலா போய் அது சம்பந்தப்பட்ட வகையில நேரடியாக செல்லாமல் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இது சம்பந்தமா பேசியிருப்பதாக ஒரு தகவல், பேசி விட்டதாகவும் ஒரு தகவல், அதற்கு வந்து பிஜேபி ஒப்புக்கொண்டு விட்டதாக ஒரு தகவல். சரிம்மா, நீங்க சொன்ன அடிப்படையில கட்டாயமாக 4 பேரும் ஒன்றாக நம்ம சேர்த்து ஏதாவது வகையில இணைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு பிஜேபியினுடைய ஒப்புதலோடு. அதே நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட வகையில பிஜேபி வந்து இபிஎஸ் வந்து சம்மதம் கேட்டு விட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு, அதற்கு வந்து இபிஎஸ் கொஞ்சம் பொறுமையாயிருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வந்து ஒரு கம்ப்ளீட்டட் அதிமுக, ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக கட்டாயமாக அது வெளிப்படலாம், அதிமுக ஒருங்கிணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து சசிகலா ஒத்துக்கொண்ட இபிஎஸ் வந்து மறைமுகமா பொறுமையாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு தன்னுடைய
ஒரு நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கோவை மாவட்ட அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அநேகமா அண்ணாமலை நிற்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி சார்பா 2024 நாடாளுமன்ற வகையில். ஆனா இபிஎஸ் அணி வகையில யாருமே இன்று வரைக்கும் தலையாட்டவில்லை. எல்லா பிரமுகர்களும் அதிமுக விரண்டு ஓடுகிறார்கள் அப்படிங்கிறத பயங்கரமான ஒன்று. ஏன்னு கேட்டா மினிமம் ஒரு எம்பி சீட்டுக்கு 20 கோடி செலவாகும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இன்னைக்கு எடப்பாடி அணி வகையில போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கோவையில இருந்த ஒரு இளைஞர் அணி பொறுப்பாளர் இதற்கு ஓகே கொடுத்து இன்னைக்கு விலகி விட்டார். அப்ப வேண்டாண்டா சாமி, 20C எனக்கு இருக்குதா இல்லையோ, மற்றபடி நான் போட்டியிட விரும்பவில்லை. காரணம் பிஜேபி அளவுல கோவை அந்த தொகுதியில அண்ணாமலை இறக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பயங்கரமாக கசிந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி இருந்தாலுமே சரி, ஆமா செலவு பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட ஜெயலலிதா அம்மையார் இருந்த வகையிலும் சரி, சசிகலா அதுக்கு அவர்கள் கூட இருந்த வகையிலும் சரி, தலைமை அதிமுக கட்சி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. எனக்கு எடப்பாடி சொல்லிட்டாரு, என்கிட்ட 5 விசா செல்லுபடி ஆகாது, எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அது 20C ஆகட்டும் 25C ஆகட்டும் அப்படின்னு எல்லாம் அலறடித்து ஓடிட்டு இருக்கு. அதனால அதிமுக எடப்பாடி அணியை பொறுத்த வரைக்கும் எம்பி சீட்டு சம்பந்தப்பட்ட வகையில் இன்னும் குறிப்பாக கோவை மாவட்டம் அந்த எம்பி சீட்டு தொகுதியில இன்று வரை யாருமே தன்னை நிலைப்பாடாக நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. நான் வேட்பாளராக நிற்கின்றேன் அப்படிங்கிற வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இபிஎஸ் உடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பது பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில பல வகை விதமான இபிஎஸ் ரகசியத்தை அவர் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். வரும் காலங்களிலும் சொல்லுவார் என்பது பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு இபிஎஸ் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு எந்த வகையிலும் அறிவிக்கவே இல்லை என்பதும் இஸ்லாமிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு. ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு நான் செல்வேன், காலில் காயமாக இருக்கிறது, கால் வழியாக இருக்கிறது, அதனால பிறகு முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட அந்த திறப்பு விழாவுக்கு கும்பாபிஷேகம் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு அடித்து இபிஎஸ் என்ன சொல்லவே இல்லை. அதை இஸ்லாமிய மக்கள் இன்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சிக்கு செல்லாதவர் ராமர் கோவிலுக்கும் செல்லக்கூடாது. திருச்சிக்கு மோடி வந்தார் பார்த்தீங்களா, அப்போ பார்ப்பதற்கு செல்லாத இபிஎஸ் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கும் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு தமிழக இஸ்லாமிய மக்கள் பதிந்து விட்டது. அதன் அடிப்படையில எஸ்டிபிஐ எடப்பாடி பழனிசாமி தலையில மதுரை மாநாடு நடத்தினாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட அந்த திறப்பு விழாவுக்கு நாங்கள் செல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு நான் செல்ல மாட்டேன் எந்த வகையும் சொல்லவே இல்லை. திருச்சியில் மோடியை பார்க்காமல் இருந்த எடப்பாடி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு செல்ல மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லல. செல்வேன், முடிவு பிறகு அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுவும் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கு. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.